தாவீது அவன் கத்தரை விட்டு மனுஷனை சுத்தினான், அதனால அவன் எல்லாத்தையும் இழந்து போனான். இப்போ கத்தரத்துல எப்படி அவன் எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக்கொண்டான் பார்க்க போறோம். 1 சாமுவேல் 30:6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளிட நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். முதல் பாயிண்ட் என்னன்னா, எப்படி அவன் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டானா, கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். சத்தமா ஆமென் சொல்லுங்க. மனுஷனுக்குள்ள சுத்தி வந்தவன் இப்போ ஒரு முடிவு பண்ணிட்டான். ஒரு பெரிய இழப்பு வந்துச்சு. இவனை கல் எறிஞ்சு கொல்றதுக்காக எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப இவனுக்கு புத்தி தெளிஞ்சிச்சு. என்ன தம்மா பண்றான்? இனி நான் மனுஷங்களை சுத்த மாட்டேன், கத்தரை தான் சுத்துவேன். சத்தமாமே சொல்லுங்களேன். மற்றவர்களை சுத்தி வந்த இவன் இப்போ கத்தரை சுத்தி வர ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு அதுதான் தேவை. சத்தமாமேன்னு சொல்லுங்க. ஒருவேளை நீங்க கத்தரை விட்டு தூரமா போயிருக்கிறீங்களா, தாவீதை போல திரும்ப வந்துருங்க. ஜெபம் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, பைபிள் படிச்சு ரொம்ப நாள் ஆகுது, சபைக்கு சரியா வர்றதில்லை, ஆண்டவர் விட்டுட்டு போயிட்டேங்க, ரொம்ப தூரம் போயிட்டேன், இன்னைக்கு வேற எதையோ சுத்தி நிற்கிறேன். நான் சொல்றேன், திரும்ப வந்துருங்க. சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். தாவீது எப்படி வந்தானா அது போல வாங்க. யோசிச்சு பாருங்களேன். ஒரு பாட்டு ஒண்ணுக்குது, மனம் சுத்தி சுத்தி வருது தானா அந்த கோபால அந்த கோபால. இன்னைக்கு நீ யாரை சுத்தணும், நீ யாரை சுத்தி நிற்கிற? இன்னைக்கு யாரையோ சுத்தின்னு இருக்கிறோமேங்க. ஹலோ, எதனா ஒரு பிரயோஜனம் இருக்குதா? நான் சொல்றேன், நிறைய காரியத்தை இழந்து போயிட்டீங்க மனுஷங்களை சுத்தி சுத்தி. திரும்ப வந்துருங்க, அரணுக்குள்ள திரும்ப வந்துருங்க. நான் சொல்றேன், கத்தர் இருக்க வேண்டிய இருதயத்துல இன்னைக்கு கோபால் பல்பொடியும் எதோ இருக்குது. ஹலோ, நான் கேட்குறேன், பீரோவுக்குள்ள மாவு பாக்கெட்டு, குழம்பு, பால் பாக்கெட்லாம் வைப்பீங்களா? வைக்க மாட்டீங்க. ஃப்ரிட்ஜில் போயிட்டு துணியை அடுக்கி வைப்பீங்களா? வைக்க மாட்டீங்க. வச்சிங்கன்னா என்னன்னு உங்களை சொல்லுவாங்க. நான் கேட்குறேன், இந்த இருதயம் ஆண்டவர் கொடுத்தது. இந்த இருதயத்தில் ஆண்டவர் வைக்காம கோபாலியும் ராம்பாலியும் வச்சிருந்தா, ஹலோ, எப்படிங்க அது வேலை ஆகும்? அந்த மாமேன்னு சொல்லுங்களேன். கவனிங்க, மனம் எங்கேயோ நமக்கு சுத்துது. மனம் சுத்தி சுத்தி வருது தானா ஏசு ராஜாவே. மனம் உண்மை விட்டு தூரம் போனா மனம் நல்லா இல்ல, மனம் நல்லா இல்ல. நிறைய பேர் போனை சுத்தி நிற்கிறீங்க, நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸு, என் உயிர், 2 பேர் சேர்ந்து போங்க நரகத்துக்கு. கத்தர் நீங்க சுத்தினா மட்டும்தான் இழந்ததையும் உங்களால பெற்றுக்கொள்ள முடியும்.